अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. பராசர பட்டர் அப்படின்ற ஆச்சாரிய சிரேஷ்டர் அவர் ஆண்டாள் விஷயமாக அருளி செய்திருக்கிற அத்புத தனியன் இப்பொழுது அப்படியே விண்ணப்பிச்சது. நீலாதுங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம். இந்த எம்பெருமான் கண்ணன் இருக்கிறானே, அவன் இந்த நப்பின்னை பிராட்டியினுடைய ஆலிங்கனத்தில் மெய்மறந்து அவன் சயனித்திருக்கிறான். உத்போத்யா, அதாவது சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். அப்பேற்பட்ட அந்த கண்ணனை எழுப்பி ஆண்டாள் என்ன பண்ணுறான்னா, பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி. தன்னுடைய சேஷத்துவ பாரதந்திரங்களை, பரசதமான வேத வாக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கிற தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த கண்ணனுக்கு உணர்த்தினாள். கண்ணனுக்கு நான் தான் சேஷபூதன், நீ தான் சேஷி. அதாவது சேஷின்னா கைங்கரத்தை கொள்றவன், சேஷபூதன்னா கைங்கரத்தை பண்ணுறவன். அப்போ நீ தான் இந்த கைங்கரத்தை கொள்ளணும், குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அத்தியாபயந்தி, அவனுக்கு அத்தியாபனம் பண்ணினாள். ஸ்வோச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்க்தே. தன்னுடைய சூடிக்களைந்த மாலையை அவனுக்கு கொடுத்து அவனை பலாத்காரமாக தான் அனுபவிக்கிறாள். அந்த பலாத்காரத்தோடு அவனை தான் அமர்த்தி அவனுக்கு அந்த அத்தியாபனங்கள் எல்லாம் பண்ணுறாளோ இல்லையோ. அப்பேற்பட்ட கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அப்பேற்பட்ட ஆண்டாளுக்கு நம்முடைய அநேகாநேக வந்தனங்கள் நமஸ்காரங்கள் உரித்தாடுக அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான தனியன். அப்பேற்பட்ட வைபவத்தை பெற்ற சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு பேர் பெற்ற 5 குடிக்கு ஒரு சந்ததியான ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவை. அந்த திருப்பாவையில் நேற்றைய தினம் அவதாரிகையில் சில அர்த்தங்கள், சில விஷயங்களை நாம் அனுபவித்தோம். எதனாலே இந்த திருப்பாவையை பாடினா ஆண்டாள் அப்படின்றத பார்த்தோம். எதனால் பாடினா அப்படின்னா, தான் அந்த கண்ணன் பேரில் கொண்ட ஆசை, அந்த ஆசைக்கு அதுக்கு மேலே அவளால் தாங்க முடியல. பெருமாளோட விஸ்லேஷத்தை அவளுக்கு தாங்க முடியல. அந்த வடபெருங்கோயிலுடையான் சந்நிதிக்கு போய் அவன் திருமுன்பே நின்று அவன்கிட்ட பேசுகிறச்சே அவன் திரும்பி முகம் கொடுக்காத போது இவளுக்கு அந்த ஆற்றாமை தாங்க முடியல. அப்போது இந்த கண்ணனை அனுபவித்தவ யார், அவள் எல்லாம் எப்படி தாங்கி இருக்கா, இந்த மாதிரி விஸ்லேஷங்களில் எப்படி தாங்கி இருக்கா, எப்படி தரிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து கோபிகைகள் இந்த மாதிரி தரிச்சிருந்தா, ஒரு விரதத்தை பண்ணி தரிச்சிருந்தா அப்படின்றத பார்த்து அந்த அனுகரணத்தை தானும் பண்ண வேணும் அப்படின்னு தானே கோபிகையாக மாறினாள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்படி மாறினவள் அந்த விரதத்துக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுக்கறதுக்காக அந்த நந்தகோபனுடைய குமாரனான கண்ணன் அவனுக்கு சொல்லி வச்சுருந்தா இந்த கோப விருத்தர்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாம். ஆனபடியால் அவன் சொல்கிறான், நாளைக்கு விடிய கார்த்தால, அதாவது அர்த்த ஜாமத்தில் நம்முடைய கிரகத்துக்கு வந்து இந்த பொருளெல்லாம் பெத்துண்டு போங்கோ, உங்களுடைய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு கண்ணன் சொல்லவே, இவர்களெல்லாம் அந்த விடிய கார்த்தால, அதாவது இந்த ராத்திரி பொழுதுலையே, நள் இரவு அப்படின்னால அந்த மாதிரி ராத்திரி பொழுதுலையே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த சமயத்துக்கு தாங்கள் எல்லாம் எழுந்து தங்களுடைய தோழிமார்களையும் எழுப்பிண்டு அந்த கண்ணனுடைய பவனத்துக்கு போகிறதாக சொல்லக்கூடியதான் இந்த திருப்பாவை. அப்போ தோழிகள் எல்லாம் எழுப்பிண்டு இந்த கண்ணனுடைய சந்நிதிக்கு போய், நீ தான் சேஷியாக இருக்கிற, நாங்கள் தான் சேஷபூத்தர்களாக இருக்கிறோம், நீ அத்தேவரீர் நம்முடைய கைங்கரத்தை கொண்டாகணும் அப்படின்னு இந்த ஒரு விரதத்துடைய வியாஜத்தாலே அவனுக்கு சொல்லக்கூடிய பாசுரங்களாக இருக்கிறது திருப்பாவை. அதில் முதல் பாசுரம் சொல்கிறது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாசுரம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அர்த்த விசேஷங்கள் எல்லாம் வாரி வரிசிக்கிறார் நம்முடைய ஆச்சாரியர்கள். அத்தனையும் இங்கெல்லாம் அனுபவிக்க
நமக்கு அவகாசமும் கிடையாது, அந்த அளவுக்கு மதியும் கிடையாது. ஏதோ மதிக்கு எட்டின அளவு, புத்திக்கு எட்டின அளவு, நமக்கு இருக்கிற அவகாசத்தை பொறுத்து ஏதோ ஒரு 2 அர்த்த விசேஷங்கள் அனுபவிக்கலாம்னு தொடங்குறேன். ஆரம்பத்திலேயே மார்கழி திங்கள் அப்படின்றாலே என்ன சொல்ல வரா இங்கே ஆண்டாள் அப்படின்னாக்கா, நான் இப்போ ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ண போகிறேன், இந்த காலம் எத்தனை அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கிறது பார்த்தியா அப்படின்னு காட்டுறான். இந்த காலம் எத்தனை நன்னா வந்து அமைஞ்சிருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா பஞ்சாங்கம் எடுப்போம். இந்த தேதியில் வருமா, அந்த தேதியில் வருமா, இந்த மாதத்தில் இது சேராது, அந்த மாதத்தில் அது சேராது, இந்த பட்சம் முடியாது, அந்த பட்சம் முடியாது, இந்த நாள் முடியாது, அந்த நட்சத்திரம் முடியாது அப்படின்னு உட்காண்டிருப்போம். ஆனால் ஆண்டாள் இந்த மாதிரி விரதத்தை ஆரம்பிக்கணும் அன்ன உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து இந்த தேதியெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தாளான்னா அதுதான் இல்லை. விரதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, நாளைக்கு விரதத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம், கார்த்தாலே எழுந்து கண்ணன் சன்னதிக்கு போக போகிறோம் சொன்னதுக்கப்புறம் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தாளா, எடுத்தால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அதாவது மார்கழி மாதத்தில் ஒரு நல்ல சுக்லபக்ஷ பௌர்ணமி அன்னைக்கு வாய்ந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்படுறா, நன்னாளால் ஆச்சரியப்படுறா. ஆள் அப்படின்னா அந்த ஆச்சரியத்தை குறிக்கிறது. இப்படியும் ஒரு நாள் அமையாது. எதை போல அப்படின்னாக்கா, தசரத சக்கரவர்த்தி ஒரு காலத்தில் தன்னுடைய பிள்ளையான ராமனுக்கு பட்டம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டு வசிஷ்டாதிகள் எல்லாம் கேட்குறா, இந்த இது அதாவது இப்போது நாளைக்கு எழுந்த உடனே இந்த ராமனுக்கு பட்டம் கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்க்கலாம், நாள் பார்க்கலாம்னு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா அங்கே தான் சொல்கிறது சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா. ரொம்ப ஆச்சரியமாக சைத்திர மாதமாக அமைஞ்சிருக்கிறது, புனர்வசு நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கிறது, இப்படியும் ஒரு புஷ்ய யோகா புனர்வசு அன்னைக்கு பார்க்குற புஷ்ய யோகா அமைஞ்சிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நாள் அமையிறதே எத்தனை ஆச்சரியம், நீ சொன்ன மாத்திரத்தில் இது அமையிறதே அப்படின்றான். அப்போது நமக்கு இதில் என்ன தெரியறதுன்னா, விதயச்ச வைதிகாக துவதீய கம்பீர மனோனுசாரிணகான்னு பரமாச்சாரனா ஆளவந்தார் காட்டுறாரு. அந்த மாதிரி இந்த காலங்கள் மற்றும் உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் சாஸ்திரங்கள், இதெல்லாமே எம்பெருமானுடைய பக்தர்களுடைய மனசை பிஞ்சுன்னு போகிறதான். பக்தர்கள் இன்னைக்கு தான் அப்படின்னா அந்த காலங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைச்சுன்றது. இவெல்லாம் நாளை பார்த்து இன்னைக்கு தான் சொல்ல அவசியம் இல்லை. அந்த நாள்கள் தானே அமையிறது. மார்கழி திங்கள் மாசானாம் மார்கசீர்ஷோகம் நேற்றைய தினமே அப்படியே விண்ணப்பிச்சேன். எம்பெருமான் தானேயாக இருக்கிறான். அதாவது பகவத்கீதையில் சொல்கிறச்சே மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறான். அப்போது வைஷ்ணவமான மாதம் எம்பெருமான் தான் அதாவது அதிதேவத்தையாக தான் அதை அதிஷ்டானம் பண்ணி நிற்கிற மாதம். அதுக்கு மேலே இந்த மார்கழி மாதத்துக்கு வேறு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இதை முன்னாடி காலக்கணக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் படுத்திக்கிறது. நம்முடைய ஒரு வருஷம் போனால் தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரியறது. அதில் உத்தராயணம் அவர்களுக்கு பகல், தட்சிணாயனம் அவர்களுக்கு இரவு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த உத்தராயணம் ஆரம்பிக்கிறது எப்போ? தை மாதத்தில் தான் ஆரம்பிக்கும். உத்தராயணன்றது தை 1க்கு தான் ஆரம்பிக்கும். அந்த தை 1க்கு ஆரம்பிக்கிற அந்த உத்தராயணத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இல்லையா? அப்போ அது எப்படி இருக்கிறதுன்னா, சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கிற முகூர்த்தம் போல, அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் பேர். சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கிற 2 முகூர்த்தத்துக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர். அதுதான் கார்த்தால 4 மணி அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா? 6 மணி 6:15 சூரியோதயம் அப்படின்னா 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியாக இருக்கிற அந்த முகூர்த்தம் இருக்கிறதே, அந்த பிரம்ம முகூர்த்தமாக ஒரு வருஷத்தில் பிரம்ம முகூர்த்தமாக அமைஞ்சிருக்கிறது இந்த திருப்பாவை சொல்கிற இந்த மார்கழி மாதம் ஆனபடியாலேயே அது தேவதைகளுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறது, விடிய கார்த்தாலேயாக இருக்கிறது. அந்த காலத்தில் அவளை எழுந்து பெருமாளை சேவிக்கிறபடியாலே இது ரொம்ப சிரேஷ்டமான காலம், சத்வோத்தரம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நாளை பிரித்தாலேயே பிரம்ம முகூர்த்தம்ன்றது சத்துவம் தலையோங்கி நிற்கிற காலம். கொஞ்சம் மத்தியானம் ஆக ஆக நமக்கு ரஜஸ் மேலிடும், ராத்திரி வர வர தமசு தான் மேலிடும். ராத்திரி அதனாலேயே தூங்கி போய்டும். கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் அவ்வளோ நன்னா அந்த காரியங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு அந்த சக்தி கிடைக்கிறது, அந்த புத்தியும் நன்னா வேலை பார்க்கறது. எதனால் என்ன, சத்வோத்தரமான காலம். இந்த மார்கழி மாதம்ன்றது அந்த மாதிரி சத்வோத்தரமான காலம். இந்த தேவதைகளுக்கு எல்லாம் பிரம்ம முகூர்த்தம் போல இருக்கிற காலம் ஆனபடியாலேயே நம்ம எல்லாம் கார்த்தாலும் சேவிக்கிறோம். ஏன் சுவாமி, மற்ற நாளெல்லாம்
வருஷத்தில் மற்ற நாளெல்லாம் கார்த்தால 8 மணிக்கு நித்தியப்படி அப்படின்றீங்கோ, சாத்து மாதிரி அப்படின்றீங்கோ. மார்கழியில் குளிர், அந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் நன்னா போத்திட்டு தூங்கலான்னு இருக்குது. அதை விட்டுவிட்டு அந்த மார்கழியில் மட்டும் கார்த்தால 5 மணிக்கு சாத்து மாதிரின்றீங்களே அப்படின்னாக்கா, அந்த கார்த்தால 5 மணி தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இருக்கிறது இல்லையோ. தேவதைகளும் பிரம்ம முகூர்த்தத்தில் சேவிக்கிறா, நாமளும் பிரம்ம முகூர்த்தத்தில் சேவிக்கிறோம். பெருமாளை போய் எல்லாரும் சேர்த்து சேவிக்கணும் அப்படின்றபடியாலே அந்த காலத்துக்கு அந்த அந்த பிராசஸ்தத்தை கொடுத்து வச்சிருக்கா நம்முடைய பெரியவர்கள். அப்பேற்பட்ட அந்த சத்தோத்தரமான இந்த மார்கழி மாசத்துல இது எப்படியான பட்சம் அப்படின்னாக்கா, இது மதி நிறைந்த நன்னாள் அப்படின்றா. அதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாலே சுக்லபக்ஷம், அதாவது வளர்ப்பிறையில் பண்ணு, இந்த நாளில் பண்ணு, பௌர்ணமியில் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்து அமைச்ச ஆண்டாள்னா கிடையாது. அவள் நாளைக்கு விரதம் அப்படின்னு ஆரம்பித்து பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தா சுக்லபக்ஷம் பௌர்ணமியாக அமைஞ்சிருக்காது. அதை சொல்கிறாருங்க. இப்பேற்பட்ட நன்னாள், எது நன்னாள், எது நல்ல நாள் நமக்கு அப்படின்னாக்கா, என்னைக்கு நாம் பெருமாளை நோக்கி 2 அடி வைக்கிறோமோ, என்னைக்கு பெருமாளை பார்த்து அவனுக்கு கைங்கரம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நன்னாள். விசேஷமாக ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுறது, அதாவது ஒரு சரித்திரம். கண்ணன் இந்த பக்கம் விருந்தாவனத்தில் இருக்கிறார், 10 வயசு குழந்தை. அந்த காலத்தில் தன்னுடைய தாய்மாமனான அந்த கம்சன் இருக்கிறானே, அவன் அந்த கண்ணனை கொன்னுடணும் அப்படின்றபடியாலே அக்ரூர்கிட்ட சொல்லி அனுப்புறார். இப்படி ஒரு வில் யாகம் நடக்கிறது, அந்த வில் யாகம் நடக்கிறதுக்கு அந்த கண்ணன் அழிச்சுவான், எப்படியான இந்த மல்லர்களை வச்சு யானையை வச்சு நானே கொன்று ஏதோ ஒன்று பண்ணி அவனை கொன்னுடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த காலத்தில் அந்த கண்ணன் கிட்ட அனுப்புறது யாரே அப்படின்னா அக்ரூரன். அந்த அக்ரூரன் அனுப்புறார் கம்சன். அக்ரூரன் சொல்கிறான், அத்யமே சஃபலம் ஜன்ம சுப்ரபாதா சமே நிஷா. இன்னைக்கு தான் எனக்கு நல்விடிவு, இத்தனை நாள் வியர்த்தமாக போயிடுது, என்னுடைய காலம் எல்லாம் வியர்த்தமாக போயிடுது. ஏன்னா கார்த்தால எழுந்தால் இந்த கம்சன் முகத்தில் விழிக்க வேண்டி இருந்து, என் கர்மம் என்ன பண்ணுறது, இந்த கம்சனை நித்தியம் எழுந்த உடனே அந்த கம்சனை பார்க்க வேண்டி இருந்து. நல்ல வேளை இன்னைக்கு கார்த்தால எழுந்த உடனே கண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஆசையை எழுந்தானா. அந்த அக்ரூரன் எந்த ஆசையோடு எழுந்தான்னா, இன்னைக்கு நான் எழுந்த உடனே கண்ணனை பார்க்க போகிறேன், அந்த கண்ணன் திருமுகத்தில் நான் விழிக்க போகிறேன், அந்த கண்ணன் என்ன வரவேற்கிறான், அக்ரூரா வந்தையா அப்படின்னு 2 வார்த்தை கேட்க போகிறான். எனக்கு 2, அதாவது அவன் என்னுடைய குஷலத்தை விசாரிப்பான், நானும் அவன் குஷலத்தை விசாரிப்பேன். இந்த மாதிரி கண்ணனோட பரிமாறுற ஒரு நாள் நமக்கு வாய்ந்துடுத்து அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அதுதான் நன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையோ. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு நாம் என்னைக்கு எழுகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு நன்னாள். மற்ற நாளெல்லாம் என்னன்னா, அது இருக்கலாம், ஏதோ ஒரு திதி பௌர்ணமியாக இருக்கிறது, ஏதோ ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது அப்படின்னா ஏதோ இருந்துட்டு போகலாம். ஆனால் என்னைக்கு நாம் பெருமாள் பக்கத்தில் திரும்புகிறோமோ அன்னைக்கு தான் நன்னாள். ஆழ்வார் சொல்கிறார், அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பெண் மறந்திலேன், நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து, அன்னு வெக்கனை கிடந்து தென்னிலாத முன்னெலாம், அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்றார் ஆழ்வார். இதோ காஞ்சியில் இருக்கிற 3 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுறார். நின்னதெந்த ஊரகத்து, ஊரகத்தில் ஆகுது அப்படி உலகளந்த பெருமாளை நிற்கிறியே. இருந்ததெந்த பாடகத்து, திருப்பாடகம்னு சொல்லப்படுற அந்த பாண்டவதூத பெருமாள் சந்நிதியில் அவ்வளோ அவசரத்துக்கு அமர்ந்திருக்கிறியே. அன்னு வெக்கனை கிடந்தது, இங்கே பக்கத்தில் வேகா சேத்து பெருமாள் யதோக்தகாரி பெருமாள் சயனித்திருக்கிறாரே, அந்த மாதிரி சயனித்திருக்கிறியே எம்பெருமானே. இதெல்லாம் எதனால வந்தே தெரியுமா? எதனாலன்னா ஏதோ உன் காரியம் பார்க்கறதுக்குன்னு எல்லாரும் நினைச்சுடுறா, அது கிடையாது. எனக்காக அன்னைக்கு வந்தது, ஆனால் நீ எனக்காக வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதா? தெரியல. அன்னு நான் பிறந்திலேன், அந்த ஞானம் இல்லாத அன்னைக்கு நான் பிறக்கவே இல்லைன்னு நான் பாவிச்சுடுறேன். இந்த ஜீவாத்மா ஞானத்தை என்னைக்கு பெறதோ அன்னைக்கு தான் அதுக்கு ஜன்ம, அது வரைக்கும் அது பிறக்கவே இல்லை அப்படின்னு கணக்கிச்சுக்கோ அப்படின்றார் ஆழ்வார். அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன். அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா இனிமே உன்னை தவிர நான் வேற எதுவும் சிந்திக்கிறது இல்லை, அந்த திருமந்திரத்தில் இருக்கிற அர்த்தங்களை தவிர வேற ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை, உன்னை தவிர நான் வேற யாரும் சேவிக்க போகிறதில்லை, பிறந்த பின் மறந்திலேன். ஒன்று தெரிஞ்சுட்டேன் பெருமானே, என்னன்னா நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. நான் ஏதோ திவ்ய தேசத்தில் நிற்கிறேன், நீ ஊரகத்தில் நிற்கிற, பாடகத்தில் அமர்ற, நீ அத்தோக்தகாரியா வேகா சேத்துவா திருவைக்கால நீ சயனித்திருக்கிற அப்படின்னு நினச்ச, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நின்னதும் என் மனசுள்ள, இருந்ததும் என் மனசுள்ள, கிடந்ததும் என் மனசுள்ள, எல்லாமே என் மனசுக்குள்ள வரத்துக்கு தான் இந்த பாலாலயம்.
இந்த பாலாலயம் பெருமாள் எதுக்காக பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னா ஒவ்வொரு பக்தனுடைய ஹிருதயத்துக்குள்ளே போகிறதுக்காக. ஆழ்வார் சொல்கிற வார்த்தை நான் சொல்லலை, இளங்கோயில் கைவிடேலன்னு அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். இளங்கோயில்னா பாலாலயம். இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் பாலாலயமா? நல்ல வேளை ஒரு திருவேலுக்கு மட்டும் பாலாலயம்னு நினச்சோம். இல்லை, இன்னும் எத்தனையோ திவ்ய தேசங்களெல்லாம் பாலாலயம் தான். எல்லா திவ்ய தேசங்களும் பாலாலயம் தான். என்ன பாலாலயம்னா, இந்த பாலாலயம்னா என்ன? பெருமாள் வெளியில் வந்து ஏழிருக்காரோ இல்லையா, அவரை ஏழை பண்ணி வெளியில் ஏழை பண்ணிருக்கோமோ இல்லையோ, உள்ள எல்லாம் காரியம் பண்ணி அதுக்கப்புறம் சித்தமான உடனே நீர் எழுந்துருலாம் அப்படின்னு உள்ள ஏழை பண்ணுறதுக்கு காத்திருக்கிற இடமோ இல்லையோ, அதுதான் பாலாலயம்னு பேர். அந்த பாலாலயம் இதுதான் திவ்ய தேசங்கள். பின்ன நிஜமான ஆலயம் எதுன்னா பக்தர்களுடைய மனசு. அதுக்குள்ளே போகிறதுக்காக பெருமாள் இந்த திவ்ய தேசங்கள் தோறும் நிற்கிறான். அந்த எம்பெருமானை சேவிக்கிற நாள் தான் நமக்கு நன்னாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்றாள். நீராடுறதுன்னா ஸ்நானம் பண்ணுறது, ஏதோ நித்தியம் ஸ்நானம் பண்ணுற அந்த மாதிரி நீயும் ஸ்நானம் பண்ணு எழுந்துரு அப்படின்னு கூட்டாளன்னா, நம் சம்பிரதாயத்தில் நீராட்டம் அப்படின்னா எம்பெருமானுடைய அனுபவம்னு அர்த்தம். காற்றான நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா, கிரீஷ்மே ஷீதஹிருதம் இவ அப்படின்னு, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே ஷீதஹிருதம் இவ அப்படின்னு அதை காட்டுறது. அப்போ அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் பெரிய தடாகம். தயரதன் பெற்ற மரதகமணி தடம் அப்படின்னு அந்த தடாகமாகவே சொல்கிறதோ இல்லையா, அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் ஒரு பெரிய தடாகம், ஒரு பெரிய குளம். அந்த குளம் எப்படி இருக்கிறதுன்னா, மேலே வெயில் காயறதுன்னா அதெல்லாம் அந்த தாபங்கள் போக்கிக்கிறதுக்கு இந்த குளத்தில் இறங்கினா குழு குழுன்னு இருக்குது இந்த தீர்த்தம். சாமான்யமாகவே இந்த குளத்தில் தீர்த்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த விசேஷமாக அந்த கல் பிரதேசங்களில் இருக்கிற கல் இருக்கிற இடத்துல இந்த தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது, கிணறு குளம் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் தீர்த்தம் எப்படி இருக்கும்னா, வெளியில் வெயில் அதிகமாக இருந்தால் இது குழு குழுன்னு இருக்கும், வெளியில் குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் இது வெதுவெதுன்னு இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அந்த டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணுறது. அந்த மாதிரி பெருமாள் வெளியில் நமக்கு சம்சாரன்ற அந்த தாப்பம் நம்ம எல்லாம் பிடிச்சி ஆட்டுற காலத்தில், நம்ம வாட்டுற காலத்தில் அந்த எம்பெருமான தட்டாக்கம் நமக்கு ரொம்ப சீத்தளமாக இருக்கலாம். ஆனபடியால் சொன்னார், இந்த ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி, அந்த இந்த பிரம்மத்துக்குள்ளே நான் அவகாகனம் பண்ணுறேன், இந்த பெருமாள்ன்ற இந்த தட்டாக்கத்தில் நான் நீராடுறேன் அப்படின்னு சொல்கிறாளே. அப்போ அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு தான் நீராட்டம்னு பேர். நம் சம்பிரதாயத்தில் நீராடுறதுன்னு ஏதோ எடுத்துட்டு நாம் ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, பெருமாளை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். கேட்குறார் ஆண்டாள் சொல்கிறார், நீராட போதுவீர் போதுமினோ, அந்த பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆசை கொண்டவாளெல்லாம் கழும்புங்கன்னா. கேட்டால் நம்ம ஆச்சாரியால் என்ன யோக்கியத்தை வேணும், நான் ஏதானோ பெருசாக ஏதானோ ஒரு யோக்கியத்தை சம்பாதிக்கணுமா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் பண்ணாதான் எனக்கு கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்லலாமான்னா கிடையாது. போதுமீர் போதுமினோன்னு ஆசை இருக்கா கழும்புங்க, அவ்வளோதான் நமக்கு தகுதி. வேற ஒன்றும் பெரிய யோக்கியத்தை எல்லாம் தேடவே அவசியம் இல்லை, ஆசை அப்படின்றது தான் தகுதி. விசேஷமாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. ராமானுஜாச்சாரியருடைய வாழ்க்கையில், அதாவது அவருடைய சரித்திரத்தில் சொல்கிற ஒரு விஷயம். திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல அவர் 18 தடவை போய் நடந்து போய் அவர் அர்த்தங்களை கேட்கறதுக்கு பிரார்த்திச்சா, நான் அவர் அர்த்தம் சொல்கிறதா இல்லை, சுலபத்தில் சொல்கிறவர் கிடையாது திருக்கோட்டியூர் நம்பி. அவ்வளோ பரீட்சை பண்ணி பார்த்தார். ஆனால் அந்த ராமானுஜாச்சாரியருக்கே அந்த பரீட்சை என்ன, நமக்கு என்ன கதி இருந்திருக்கும். ஆனபடியால் எம்பெருமானார் பார்த்தார், இந்த மாதிரியெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த மாதிரி பரீட்சை பண்ணி தான் கொள்ளணும்னா இன்னைக்கு அந்த விஷயங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனபடியால் ஒன்று பண்ணுவோம், அந்த வரம்பை கொஞ்சம் மாற்றுருவோம் அப்படின்னார் எம்பெருமானார். அதுதான் சொல்கிறாருங்க, ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் தம் இன்னருளால் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம் மறுத்தார் பின் எம்பெருமானார் தரிசனம் என்னே நம்பெருமாள் இதுக்கு பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு பாசுரம் போகிறது. அப்போ இந்த முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் தங்கள்கிட்ட அந்த சிஷ்யர்கள் வந்து அனுவர்த்தனம் பண்ணணும், சேவை பண்ணால்தான் இவர்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு காத்திருந்தாலும், ஆனால் எம்பெருமானார் அப்படி சேவையெல்லாம் பண்ணணும், இந்த தகுதியெல்லாம் பெறணும் அப்படின்னு எல்லாம் காத்து உட்காரல. பின்ன என்ன பண்ணான்னா, ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும். ஆச்சாரியர்களே யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவள் சொல்லிடுங்க, வேற எந்த தகுதியும் பார்க்க அவசியம் இல்லை, பார்க்க முடியவும் முடியாது. ஆசை உண்டா அவளுக்கு சொல்லுங்கோ, அர்த்தங்களை சொல்லுங்கோ, அதுதான் தகுதி இப்படின்னு மாத்துட்டாரோ இல்லையோ. அந்த மாதிரி போதுவீர் போதுமினோ, உங்களுக்கு ஆசை இருக்கா வாருங்கோ, அந்த பரபிரம்மத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு அதை சொல்கிறார். அதாவது நீராடு போதுவீர் போதுமினோ நேரிழையீர். இத்தனைக்கு யாரை கூப்பிட்றான், ஏதோ ரொம்ப வயசானவாளை கூப்பிட்றான் இல்லை, தன்னுடைய தோழிமார்களை கூப்பிட்றான். உடனே கேட்டால், சுவாமி ஒரு தோழிகள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறச்சே, கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு இருக்கிறச்சே,
வாடா போடா வாடி போடி அப்படின்னு தானே அவளாம் பேசிப்பா. யாரான தனக்கு சமானமான வயசோடு இருக்கிறவா, ரொம்ப பழக்கத்தோடு இருக்கிறவா, அவகிட்ட போய் தேவரீர் எழுந்துருள வேணும் அப்படின்னா உடனே கேட்டுவிட மாட்டா. என்ன கோபம், ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படி கேட்டுவிட மாட்டாளா? வாடா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, என்ன சுவாமி எழுந்துருளலாம் அப்படின்னு சொன்னால் என்ன கோபம், ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுவிடாலும் இல்லையோ. அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பதில் சொல்கிறோம் ஆச்சாரியாள். இந்த வயசு, இந்த உறவு இதெல்லாம் பார்க்காதீங்கோ. பெருமாளுக்கு பக்தர்கள்னா கௌரவம் தோற்ற அதை பேசணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு காட்டுறோம். புத்திரர்களாகிலுமா சிஷ்யர்களாகிலுமா பகவத் பக்தர்களாகில் கௌரவியர்கள் அப்படின்னு காட்டுறோம். அவருக்கு அந்த கௌரவம் தோற்றதான் சொல்லணும். எங்களை காட்டில் சின்னவாளாக இருந்தாலும் வாருங்க அப்படின்னு தான் சொல்லணும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழியா வாடா நீ உட்காரடா எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி தான் நம்முடைய ஆச்சாரம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். போதுவீர் போதுமின்னு ஆண்டாள் யாரை கூப்பிடுறான்னா தன்னுடைய தோழிகளை தான் இந்த மாதிரி கூப்பிடுறான், கௌரவம் தோற்ற கூப்பிடுறான். ஏன்னா பெருமாளுடைய பக்தர்களோ இல்லையோ. ஆனபடியாலே போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நன்னா திருவாபரணங்களெல்லாம் அணிஞ்சிருக்கிறவர்களே. என்ன திருவாபரணம் எதனாலே சாத்துட்டு இருக்கான்னா அவளுக்கெல்லாம் ஒரு ஆசை, ராத்திரி தூங்குறச்சே யாரான திருவாபரணம் போட்டுக்கலாம். தூங்குறச்ச நகையெல்லாம் போட்டு தூங்குறவா யாரும் பார்த்துருக்கோமா? ஆனால் அவள்லாம் அப்படி நகையெல்லாம் போட்டு தூங்கியிருந்தாலும் அந்த சின்ன குழந்தைகள் நேரிழையீர் அப்படின்னு. எதனாலே சுவாமி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கண்ணன் எப்போ வருவான்னு தெரியாது, என்னை எப்போ அவன் ஆசைப்பட்டு அனுபவிக்கிறான்னு தெரியாது. அவன் எப்போ வருவானோ அப்போ என்ன தயாராக இருக்கணுமோ இல்லையோ. அப்போ போய் இரு நான் கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், நான் கொஞ்சம் ஆபரணம் போட்டு வரேன் சொல்ல முடியுமா? அவன் ஓடி போயிடுவான். ஆனபடியாலே ஆள் முழுக்க அந்த திருவாபரணங்கள் எல்லாம் சாத்திண்டே உட்காண்டிருக்காளா. நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். ஆய்ப்பாடி எப்படி இருக்கிறதுன்னா அயோத்தியா போல இல்லைன்னா, அது அயோத்தியன்னா பெரிய ராஜதானி, பெரிய பெரிய ஆள்களெல்லாம் இருக்கிற இடம், ராஜா இருக்கிற இடம், வசிஷ்ட வாமதேவாதிகள் எல்லாம் இருக்கிற இடம். இந்த ஆய்ப்பாடி எப்படி இருக்குன்னா இடது கை எது வலது கை எதுன்னு தெரியாத ஆயர்கள் இருக்கிற இடம், இடையர்கள் இருக்கிற இடம். அதாவது கண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய இடம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி ரொம்ப சிரேஷ்டமான ஆய்ப்பாடி. எங்கேயோ ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளை தேடி போக வேண்டாம், இங்கே பக்கத்தில் ஆய்ப்பாடியில் அவதரிச்சிருக்கிறான் எம்பெருமான். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். இந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற செல்வச் சிறுமீர்களே, அதாவது எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு வைபவத்தை பெற்றவர்களேன்னு அர்த்தம். இந்த செல்வச் சிறுமீர்கள்னா எல்லாரும் என்ன சுவாமி ஒரு கோட்டி வச்சிருப்பாளா 2 கோட்டி வச்சிருப்பாளா அதில் தான் செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு சொல்கிறான்னா எந்த கோட்டியும் கிடையாது, கையில் ஒரு சல்லி காசு கிடையாது இந்த குழந்தைகள் கிட்ட. பின்ன என்ன செல்வம் அப்படின்னாக்கா கைங்கரிய செல்வம். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இருக்காளே, அந்த லக்ஷ்மணனுக்கு என்ன பேர்னா லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் சொல்கிறோமே. எதனால என்ன லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, பெரிய செல்வத்தோட இருக்கிறவருக்கு தான் லக்ஷ்மணன்னு பேர். லக்ஷ்மினால செல்வம், லக்ஷ்மி சம்பன்னன் செல்வத்தோடு இருக்கிறவருக்கு லக்ஷ்மணன் அப்படின்னு பேர். உடனே கேட்டார் எங்கே எந்த செல்வம்? ராமாயணம்லாம் புரட்டி பாருங்க, முதல் இன்னும் கடைசி வரைக்கும் புரட்டி பாருங்க, 1 இல்லை 10 தடவை புரட்டி பாருங்க. ஒரு இடத்துல ராஜ்யத்தை ஆண்டான்னு சரித்திரம் கிடையாது, ஒரு சின்ன பகுதியை ஆண்டான்னு சரித்திரம் கிடையாது. இருந்தார் எல்லாம் இருக்கிற நான் வாழ்நாள் முழுக்க எம்பெருமான் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணே இருந்தார், தொண்டனாவே இருந்தார் வழியா ஒரு நாளும் ஒரு பகுதியை ஆண்டவரே கிடையாது. பின்ன என்ன செல்வம் அப்படின்னா கைங்கரிய செல்வமோ இல்லையோ. அந்த கைங்கரியமே பெரிய செல்வமாக பெற்றுட்டாரோ இல்லையோ, பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அதுவே பெரிய சம்பத்தா பெற்றுட்டாரோ இல்லையோ. அப்போ அவருக்கு தான் லக்ஷ்மணன்னு பேர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா. அதே மாதிரி விபீஷணாழ்வான் அவர் அந்த லங்கையை விட்டு வரச்சே பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்சா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டேன், என்னுடைய சம்பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டேன், நான் லங்கையே விட்டேன், எம்பெருமானே உன் திருவடியை பத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றச்சே அங்கே வால்மீகி சொல்ற அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் விபீஷணா. அந்த விபீஷணாழ்வான் அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான், அவன் ஸ்ரீமானா இருக்கிறான், பெரிய செல்வத்தோட இருக்கிறான். என்ன செல்வம்னா ராமன் பக்கத்தில் வராரோ இல்லையோ அதுவே செல்வம். இந்த மாதிரி இதே மாதிரி யானை கூட்ட குரலுக்கு எம்பெருமான் ஓடி வந்தா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு தெரியறது. அந்த காலத்தில் சத்து நாகவர ஸ்ரீமான் அப்படின்னு அந்த யானை எல்லாத்தையும் விட்டுடுத்து, எல்லா பந்துக்களெல்லாம் விட்டு போயிட்டான். அந்த யானை யாரும் சுற்றி காப்பாற்றுறவ ஒருத்தர் கிடையாது. 2 நிமிஷம் ஆனால் பிராணன் போக போகிறது. அந்த தும்பிக்கை மட்டும் மேலே தொங்குறது, அதில் வச்சு அந்த தும்பிக்கையை வச்சு கொடுக்கறது நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாரா என் நாரிடரணிக்காய். ஆதி மூலமே அப்படின்னு கூட்ட குரலுக்கு ஓடி வந்தானே எம்பெருமான். அந்த இடத்துல சொல்றார் சத்து நாகவரஹா ஸ்ரீமான். அந்த யானை எப்பேற்பட்ட செல்வத்தை பெற்றது தெரியுமான். என்ன செல்வம்? யானைக்கு எது செல்வம்னா எம்பெருமானை கூட்டதோ இல்லையோ, எம்பெருமானே ஓடி வந்தானோ இல்லையோ அதை ரட்சிக்கிறதுக்கு, அதை விட என்ன செல்வம் வேணும்? அப்போ இந்த செல்வ சிறுமீர்கள்னா என்ன செல்வம் இந்த சிறுமீர்களுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ணானுபவத்தையே பெரிய சம்பத்தா பெற்றிருக்கிறவர்களே வாங்கோ நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். நாங்கள் எல்லாம் எங்கே போய் சேர போகிறோன்னா
கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். அந்த கண்ணனை சேர போகிறோம் வாங்கோ. அந்த கண்ணன் எப்படி இருக்கானா 2 அடையாளங்கள் சொல்கிறார் ஆண்டாள். அதாவது நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபனுடைய பிள்ளை. அதே மாதிரி ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம். ஒரு பக்கத்தில் ஆனால் குமரன் அப்படின்றா, ஒரு பக்கத்தில் ஆனால் இளம் சிங்கம்ன்றா. என்ன தாத்பரியம் சுவாமின்னு கேட்டான். வேற ஒன்றும் இல்லை, அந்த நந்தகோபன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த அதிகாரி. அந்த ஹிதபரனாக இருக்கிறாங்க இல்லையா, அதாவது தப்பு பண்ணால் பெரம்ப வச்சுண்டு நானா நீயா பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கிறவன். ஆனபடியாலே கண்ணன் ரொம்ப அடங்கி நடத்துவான். எல்லாரும் வந்து நந்தகோபன் கிட்ட, நந்தகோபனே உன்னுடைய கண்ணன், உன்னுடைய பிள்ளை கண்ணன் இந்த மாதிரி தீம்புகள் எல்லாம் பண்ணுறான், இந்த வெண்ணையெல்லாம் இப்படி களவாடுறான், இந்த தீம்பு பண்ணுறான், அந்த தீம்பு பண்ணுறான்னா அவன் சொல்லுவானா, எங்கே கூப்பிடு அந்த கண்ணனை, ஒரு கை பார்த்துள்ள, இந்த மாதிரி என் பேரை கெடுக்கிறதுக்கு என்ன பிறந்திருக்கான் அவன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் கண்ணன் எதிரில் வந்த உடனே அப்படியே மாறி போயிடுவானா. ஏன் சுவாமி அப்படின்னா, அங்கே தான் எழுதி வைக்கிற ஆச்சாரியர்கள், அந்த கண்ணன் அப்படின்ற தத்துவம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த நந்தகோபன் முன்னாடி வர்றச்ச ரொம்ப அடக்கமாக வருவோம். அது வர்றதை பார்த்தாலே இந்த நந்தகோபனுடைய மனசு மாறி, இந்த பிள்ளையா இந்த மாதிரி தீம்பு பண்ணியிருக்க முடியும்? முடியவே முடியாது. யார் இது பொய்யா இவன் மேலே ஆரோபம் பண்ணுறது? வாருங்க, உங்களுக்கு ஏதாவது வேறு காரியம் இல்லையா? என் பிள்ளையோட பேர் கெடுக்கிறதுக்குன்னு இப்படி பிரிந்திருக்கீங்களா? என்கிட்ட இந்த மாதிரி பொய்யா சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் மேலே திரும்பி விடுறாங்க. அப்போ இந்த நந்தகோபன்னாலேயே இந்த அளவுக்கு அடங்கி வருவானோ இல்லையோ, நந்தகோபன் குமரன் ரொம்ப அடக்கமாக இருக்கிறான். ஆனால் இதே கண்ணன் யசோதை முன்னே போனால் எப்படி இருக்கான்னா, தன்னுடைய செருக்கு தோற்ற இருப்பன், யசோதை இளம் சிங்கம். என்ன யசோதை ஒரு இங்கே வா உட்காருன்னா எங்கேயாலும் வந்து உட்காந்துருப்பானா. அதாவது வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென வெவ்விரா உன்னை தைத்து கிடக்க நானொட்டேன், எண்ணெய் பொழிப்பழங்கொண்டு இங்கே எத்தனை போதும் இருந்தேன், நன்னலரு விரானே நாரணா நீராடவாராய். யசோதை பாவத்தில் எத்தனை பாசுரங்கள் பாடுறா பெரியாழ்வன். அங்கே பாடுறச்சே, எம்பெருமானே வா, உனக்கு குளிப்பாட்டுறதுக்கு நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். கடாரத்தில் நீ பூரித்து வைத்தேன், அந்த வெந்நீரெல்லாம் வச்சுருக்கேன், உனக்கு அமுது செய்யறதுக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம் வச்சுருக்கேன், அப்பங்கள் அந்த சித்துண்டி அக்காரம் பாலியல் கலந்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எல்லாம் வந்து நீ அவசிய மாட்டியா, நீ வந்து நீ நீராட மாட்டியா, நீ குளிக்க மாட்டியா அப்படின்னா ஓடி போய்வன். அவனை பிடிச்சி உட்காத்தி அவனுக்கு குளிப்பாட்டுறதுக்குள்ள போரும் இருக்கும் அந்த யசோதைக்கு. அதே மாதிரி அவனுக்கு உட்காத்தி அலங்காரம் பண்ணுன்றதுக்குள்ள போரும் இருக்கும். இந்த மாதிரி அந்த யசோதை கிட்ட அவன் எப்படின்னா தன்னுடைய செருக்கு தோத்த நடப்பானான். அந்த மாதிரி இருக்கிறபடியாலே அங்கே ஆண்டாள் காட்டுறா, யசோதை இளம் சிங்கம். அந்த சிங்கக்குட்டி போல பாய்ந்து இவன் காரியத்தை பார்க்குறான், இவன் அந்த செருக்கு தோற்ற இருக்கிறான் அப்படின்றபடியாலே நந்தகோபனுக்கு குமரனாக இருக்கிறான், இந்த யசோதைக்கு இளம் சிங்கமாக இருக்கிறான். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மறியும் போல் முகத்தான். கார்மேனி அவனுடைய திருமேனி அழகு இருக்கிறதே, அவன் எப்பேற்பட்ட அவதாரத்தில் வந்தாலும் அந்த அழகை மட்டும் அவனால் மறைச்சிக்கவே முடியாது. அதாவது கொண்டல் வண்ணன் அப்படின்னு சொல்கிறாலும் இந்த கருத்த மேகம் போல் இருக்கிற அவனுடைய திருமேனி நிறம், அது எப்படியும் மறைச்சிக்கவே முடியாது. என்னதான் இவன் மனுஷ அவதாரத்தை எடுத்தாலும் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் அவனுடைய திருமேனி அழகு அவனால் மறைச்சிக்கவே முடியாது. கார்மேனி செங்கண், அந்த உடம்பெல்லாம் கருத்து இருக்கிறது, அதுக்கு பரபாகம் கான்ட்ராஸ்டாக எப்படி இருக்கிறதுனா சிவந்த கண்களாக இருக்கிறது. அவனுடைய வாத்சல்யத்தை எல்லாம் காட்டுறது, அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் வெளிப்படுத்துறது, அவனுடைய பரத்வத்தை எல்லாம் காட்டுறது. இப்பேற்பட்ட அவனுடைய திருக்கண்கள் உடம்பு முழுக்க கருப்பாக இருக்கிறது, கண்களெல்லாம் சிவந்து இருக்கிறது. அதே போல அவனுடைய திருமுகம் இருக்கிறதே, ஒரு பக்கத்தில் சீத்தளமாக இருக்கிறது, ஒரு பக்கத்தில் சூரியனை போல ஜொலிக்கிறது. அதை சொல்கிறார், கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் போல இருக்கிறது, மதி போல இருக்கிறது, சூரியனை போல இருக்கிறது, சந்திரனை போல இருக்கிறது. சுவாமி சூரியனா சந்திரனா என்ன சொல்ல வரீர் அப்படின்னாக்கா, வேற ஒன்றும் இல்லை, தனக்கு விரோதிகள் அப்படின்னு இருந்தால் சூரியனை போல பிரகாசிக்கிறதா அவனை ஜெயிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. தனக்கு பக்தர்கள் அப்படின்னு இருந்தா அவர்களுக்கு ஆஹ்லாதத்தையே கொடுக்குறவன். சரி, ஆஹ்லாதனே தாத்து. அப்போ சந்திரன்னு யாரை சொல்றதுன்னா ஆஹ்லாத், நமக்கு எல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்றவனுக்கு தான் சந்திரன்னு பேர். ராத்திரி வேலை இப்படி சந்திரனை பார்த்தா ஆஹா எத்தனை நன்னா இருக்குது சந்திரன் எல்லாரும் பார்த்துட்டு உட்காருவா. டெரஸுக்கு போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வர அப்படின்னு போவா. அதே மாதிரி மத்தியான வேலையில் ஆஹா எத்தனை நன்னா இருக்க சூரியன் அப்படின்னு டெரஸில் காற்று வாங்குறதுக்கு யாரும் போவாளும். அந்த ஆஹ்லாதம் கொடுக்கறது சந்திரன் தான், நமக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனை போல ரொம்ப சீத்தளமாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறவனா இருக்கிறான். பக்தர்களாக இருந்தால் சந்திரனை போல இருக்கிறான், தனக்கு விரோதிகளாக இருந்தால் சூரியனை போல இருக்கிறான். கதிர் மதியும் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணன் இருக்கிறானே எம்பெருமான்,
அவனே நமக்கு பறை தருவான், நமக்கே பறை தருவான். ரெண்டு விஷயங்கள் இங்கே. நாராயணனே அப்படின்னு ஒரு ஏவகாரம் போடுறான், நமக்கே அப்படின்னு ஒரு அவதாரண ஏவகாரம் போடுறான். என்ன அர்த்தம்? எம்பெருமானை அடையிறது தான் நமக்கு புருஷார்த்தம். நம்ம இதை அடையணும், அதை அடையணும், பேர் பெறணும், புகழ் பெறணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஐஸ்வர்யத்தை பெறணும் நல்லா இருந்தால் அது புருஷார்த்தம் இல்லை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் நமக்கு புருஷார்த்தம். நித்தியமும் அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் நம்ம பிரார்த்திக்கணும். அந்த கைங்கரியத்தை யார்கிட்ட பிரார்த்திக்கலாம்? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கா, சுவாமி நான் போய் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறேன், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் பிரார்த்திக்கலாமான்னா முடியாது. பிரார்த்திக்க வேணாம், பிரார்த்திக்கலாம், ஆனால் அவரால் குடிக்க முடியாது. யார்கிட்ட பிரார்த்திக்கணும் கைங்கரியத்தைன்னா? அந்த எம்பெருமானிடத்துலையே பிரார்த்திக்கணும். நாராயணனே நமக்கே பறை தருவான், அவனே உபாயம், அவனே உபேயம்னு இருக்கிற நமக்குத்தான் அந்த எம்பெருமான் நமக்கு கைங்கரத்தை கொடுப்பான். அந்த எம்பெருமானை தவிர வேற யாராலையும் கைங்கரத்தை கொடுக்க முடியாது. இது ரெண்டு விஷயங்களை காட்டுறதுங்க. நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைன்னா ஏதோ ஒரு வாத்தியத்துக்கு தானே பேர். இது என்ன பறை தருவான்? அப்போ நாம் கோவிலுக்கு போனால் பெரிய ஒரு ட்ரம், அந்த ஒரு பேரி இருக்கிறது, அந்த பேரியை நம்ம கையில் கொடுத்து வச்சுடுறா பெருமாள்னா, பறைன்ற ஒரு வியாஜம், அதாவது அது ஒரு சாக்கா வச்சுட்டு இவன் போறா. அவளுக்கு நிஜமாவே என்ன வேணும் அப்படின்னாக்கா கைங்கரியம் வேணும். எங்கே சொன்னான்னா இதே ஆண்டாள் கடைசியில் சொல்கிற, இத்தை பறைகொள்வான் நன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழல் பிறவிக்கும் உன் தன்னோட தோமையாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம். அதுதான் பறை நமக்கு, அதுதான் நமக்கு வேண்டிய பொருள். அவள் இந்த ஏதோ பேரி கொடுத்தேன், ஒரு பெரிய தாளத்தை கொடுத்தேன், இந்த விதானத்தை கொடுத்தேன், அதெல்லாம் நமக்கு அது ஒரு சாக்கு தான். இதெல்லாம் வேணும் கேட்டு முன்னாடி வந்திருக்கிறதுக்கு காரணமே கைங்கருத்தை கூடும் பிரார்த்திக்கிறதுக்கு. இத்தனை நாள் இந்த கோப விருத்தர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் தள்ளி தள்ளி வச்சிருந்தாலும், இப்போ இந்த கோபிகள் எல்லாம் சொல்கிறாளாம், இத்தனை நாள் கோபர்கள் எல்லாம் நம்ம தள்ளி தள்ளி வச்சிருந்தா இவர்களை இங்கே கண்ணன் அங்கே அப்படின்னா இவ ரெண்டு பேரும் சேர விடாதீங்கோ அப்படின்னு இருந்தா இன்னைக்கு நமக்கு அந்த கஷ்டமே இல்லையே. ரொம்ப சௌகரியமாக அவளே நம்ம கண்ணன் பக்கத்தில் அனுச்சிச்சாளே. இதன்னோ நன்னாள். இந்த நாளில் நம்ம அப்போ பெருமாள் கிட்ட போய் என்ன பண்ணணும்னா அவன்கிட்ட கைங்கரத்தை பிரார்த்திக்கணும். அதை சொல்கிறார், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு. இந்த விதமாக நம்முடைய இந்த விரதம் இருக்கிறதே, இந்த விரதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாரோர் புகழ படிந்து அப்படின்னு இந்த ஜகத்தில் பிரசித்தமாக இந்த விரதமானது நிற்கிறது, நம்முடைய கைங்கர பிரார்த்தனையாவது நிற்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்லி இந்த அர்த்தத்தை முடிக்கிறார். இதுக்கு மேலே தன்னுடைய விரதம் எப்பேற்பட்டது, என்ன விரதத்தை அனுஷ்டிக்க போறா அப்படின்றத அடுத்த பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றத சொல்கிறா. அது என்னன்றதை நாளை தினம் அனுபவிக்க பிரார்த்தம். இந்த பாசுரத்தை மட்டும் அனுசந்தானம் பண்ணுமா பிரார்த்தனை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோ பன்குமரன் ஏரார்ந்த கண் யசோதை இளஞ்சிங்கம் கார்மே நிச்சங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். திருவாடிப்பூரத்தில் சகத்துயிர்த்தாழ்வாளியே திருப்பாவை முப்புதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் ஆழ்வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயிரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரன் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவ நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.